விளவங்கோடு தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவும் பாஜக பிரமுகருமான விஜயதாரணி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதா செய்திகள் சமூக ஊடகங்கள்ல அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியில விஜய் சரியான கூட்டணி அமைச்சா 2026ல ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசினதுனால அவர் விஜய் கட்சியில் இணைய போவதாக சோசியல் மீடியால ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்க கிட்டயே கால் பண்ணி நம்ம பேசணும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத கேளுங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. நான் சொல்ல வந்தது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி கூட்டணி சரியான கூட்டணி அமைஞ்சா மக்கள் அவருக்கு வாய்ப்பு தருவாங்க. ஆனா ஒழுங்கான கூட்டணி அமைக்கலன்னா அவரும் ஓட்டு பிரிக்கிற கட்சியில ஒரு கட்சியா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஓட்டு அரசியலோட ஒரு தன்மையை சொன்னேனே தவிர அதுக்காக கட்சி மாறுறேன்னு சொன்னா என்ன நியாயம் இது? இப்படியே தான் எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எல்லாரும். அது சரி கிடையாது நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேசிய கட்சியா இருக்க பாஜகவில் இணைந்து தேச பணி ஆற்றணும்னு ஒரு ஆசையில நான் இங்க பாஜக இணைஞ்சிருக்கேன். நிச்சயமா அதற்குண்டான வாய்ப்பை பாஜக கட்சி தருவதாக உறுதியும் அளிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அதுக்குண்டான தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப உள்கட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு பாஜகல. உள்கட்சி தேர்தல் முடிஞ்சு தேசிய தலைமையெல்லாம் மாறும் பொழுதுதான் மற்ற எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க. விரைவில் அதுக்குண்டான முடிவு எடுப்பாங்க. பொறுப்புகள் வழங்கவும் தயாரா இருக்காங்க. ஆகையால அதை பத்தின எந்த சிந்தனையும் கிடையாது. இது நான் முழுமையா மறுக்கிறேன். தப்பான செய்தியை வேணும்னே உலாவ விடுறாங்க. இது தவறுன்னு நான் நினைக்கிறேன். வைத்தா நல்லா தானே இருக்கும். இப்ப பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் கட்சி, அதிமுக இப்படி எல்லாருமே இணைந்து வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல வலிமையான கூட்டணியா, ஆளும் கூட்டணிக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணி அமையுங்கிறது என்னுடைய கருத்து. அந்த வகையில அப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தலைமையிடம் கொண்டு செல்ல வேண்டியவர் மாநில தலைவர் தான். அவரோட அனுமதி இல்லாம நாம இதெல்லாம் பேசக்கூடாது. நிச்சயமா மாநில தலைவர் அதற்குண்டான பணிகளை செய்வாருங்கிறது என் நம்பிக்கை. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எல்லாரும். அது சரி கிடையாது நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேசிய கட்சியா இருக்க பாஜகவில் இணைந்து தேச பணி ஆற்றணும்னு ஒரு ஆசையில நான் இங்க பாஜக இணைஞ்சிருக்கேன். நிச்சயமா அதற்குண்டான வாய்ப்பை பாஜக கட்சி தருவதாக உறுதியும் அளிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அதுக்குண்டான தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில அப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.